ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். அ ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன். அதில் ஒரு மனதுக்கு கஷ்டமான விஷயமாகவும் அது இருக்கிறது. என்னென்னா, கவுண்டமணி அண்ணன். அவங்க வந்து ஆரம்ப காலங்கள்லேருந்து அண்ணன் எங்கள் வீட்டுக்கார் அவங்க எங்கள் அண்ணனுங்க எல்லாம் வந்து ஒன்றா ட்ராமா கம்பெனியில் ஒன்றா இருந்து சுற்றி திரிஞ்சு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவங்க தான் எல்லாரும். அந்த கஷ்டப்படும் காலத்தில் அவர்கள் மனைவியை அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். நல்ல பெண் அவர்கள். ஒன்றாக நடிக்கும்போதே ஆரம்ப காலத்திலேயே கல்யாணம் செய்து கொண்டார்கள். லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதோட அவர் ஒரு குடும்பம்னா எப்படின்னு கேட்டால், எல்லோரும் வந்து மனைவியை இழுத்து ரோட்டில் விட்டுட்ருக்க மாட்டாங்க. அவருக்கு வசதி வந்தது. நடிப்பில் திறமையை காண்பித்தார். வசதி வந்தது. அவர் முன்னுக்கு வந்து விட்டார். அவர் குடும்பத்தை அவர் எப்பவுமே எல்லோரும் அப்படித்தான் நினைப்பார்கள். தான் வெளியே வந்தாலும் குடும்பம் வெளியே வரக்கூடாது என்று நினைப்பார்கள். அப்படித்தான் அந்த அண்ணனும் நினைத்தார்கள். அவர் குடும்பத்தை அவர் அழகாக மரியாதையாக காப்பாற்றி, மனைவிக்கு மரியாதை கொடுத்து, மனைவி குழந்தைகளை காப்பாற்றி இன்று நல்லபடியாக அவர்கள் இறக்கும் தருவாயில் அதுவரைக்கும் அவர் கூட இருந்து அவர்களை அனுப்பி நல்ல முறையில் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மக்கள் இஷ்டத்துக்கு மீடியாவும் கேமராவும் கிடைச்சதுன்னு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. எனக்கு ஆரம்ப கட்டத்திலேருந்தே அந்த அண்ணனை தெரியும். எங்கள் குடும்பத்துக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர். ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு அவர் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க? அவர் ஒன்றும் இதெல்லாம் காதில் போட்டுக்க போகிறதில்ல. இருந்தாலும் அவருக்கு வயசு 85 ஆகுது. இவர் மனநிலை எப்படி இருக்கும்னு யாருமே யோசிக்கிறது இல்லை. ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு நினைக்கும்போது இந்த மீடியா இருக்கே அப்பப்பப்பப்பா, இந்த மீடியா வளர்த்தும் கூட கஷ்டமும் படுத்தும் மக்களைங்கிறது நிறைய புரிஞ்சுது. நிறைய விஷயங்கள்ல நான் பிரித்து அப்புறமா நிறைய பேசுகிறேன். இப்போ வரைக்கும் சொல்கிறேன், எனக்கு அந்த அண்ணனை எதுக்கு சுத்து போட்டு எல்லாரும் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு. அவர் ஒரு மரியாதையான அழகான குடும்பம் நடத்தியிருக்கிறார். அந்த குடும்பத்தில் அவர் மனைவிக்கு அழகாக மரியாதை கொடுத்து இன்று பிரிந்திருக்கிறார்கள். வயது முதிர்வு காரணத்தால் அவர்கள் இறந்திருக்கிறார்கள். வீடு கட்டுவார்கள், பணம் வரும், காசு வரும். இதெல்லாம் இயல்பு தானே எல்லா மனிதர்களுக்கும். இதை ஒரு பெரிய விஷயமாக அவர் அந்த வீட்டை கட்டினார், இவர் மனைவியை பக்கத்து வீட்டுக்காரங்களையும் ரோட்டில் போகிறவங்களையும் இதெல்லாம் என்ன, ஏன் இப்படியெல்லாம் எல்லாரையும் விசாரித்து எதுக்கு இப்படி போட்டு அவர் குடும்பத்தை பிரித்து மேய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிந்தவரை அந்த அண்ணன் ஒரு மரியாதையான அண்ணன். அவர் குடும்பத்தை குடும்பமாக பார்த்து கொண்டார். அதில் என்ன தவறு? உயர்வுக்கு வந்து விட்டால் இது ஒரு கஷ்டமா? எனக்கு புரியவில்லை. இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள தான் நான் பேசுகிறேன். நாம் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, பேசுவோம். நன்றி, வணக்கம்.